Hi guys. So இன்னைக்கு வீடியோட predictive maintenance for manufacturing using machine learning அப்படின்ற ப்ராஜெக்டோட ப்ரொபோசல் தான் பார்க்க போறோம். ஸோ predictive maintenance for machine ஓகேவா. ஸோ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மிஷின்ஸ்ல ஏதாவது ஸ்மால் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதை முன்னாடி ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நம்ம பில்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்மே வந்துட்டு ஸோ மிஷின் ஃபெயிலியர்ஸை நம்ம வந்து மிஷின் ஃபெயிலியர்ஸை முன்னாடியே கண்டுபிடிச்சு ஸோ ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றது தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இதில் நம்ம வந்து சொஃபிஸ்டிகேட்டட் நியூரல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அதை என்னன்றதுல சொல்கிறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2024ல நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மிஷின்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் பில்ட் பண்றதுல இருந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பில்ட் பண்றது பெரிய கார் பில்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே மிஷின்ஸ் எல்லாம் பார்த்து ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எரர் ஒரு மால் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஸோ அந்த பிசினஸே டோட்டலாக டவுன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரெடிக்டிவா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மிஷின்ஸை ஸோ ஃபியூச்சர் ஃபெயிலியர்ஸ்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மிஷினை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ்ல ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மிஷின்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் டவுன் ஆகும். ஐ மீன் டவுன் டைம் ஆகும். ஸோ அதனால வந்து ஒர்க் வந்து அப்படியே பெண்டிங்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜ் தான் இதுதான். ஸோ டவுன் டைம் ஆகும். அதனால டிஸ்ட்ரப்ஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் குறையும். அதே மாதிரி இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷெட்யூலில் வந்துட்டு ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்டை மறுபடியும் நம்மளால ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். அதே மாதிரி கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் இருக்காது, ப்ராப்பரான இன்டகிரேஷன் இருக்காது, ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண முடியாது, நம்மளால ஒரு அனாலிட்டிக்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு ரியல் டைம் மானிட்டரிங் கிடைக்கும். ஒரு மிஷினை வந்து ரியல் டைம் மானிட்டர் பண்ண முடியும். அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளாலேயே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் பாருங்க. ஸோ அட்வான்ஸ் நியூரல் நெட்ஒர்க்ஸ் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் ஆப்டிமேஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம். அதனால எக்யூப்மெண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ப்ரொபோசல் சிஸ்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரியல் டைம் கண்டிஷன்ல மானிட்டர் பண்ணும். ஸோ இதுதான் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்றோம், அடுத்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், அதுக்கப்புறம் மாடல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒரு மாடல் ஃபைலா சேவ் பண்ணிட்டு அந்த மாடல் ஃபைலை வந்துட்டு நம்ம அப்லோட் பண்றோம். அப்லோட் பண்றதுக்கு அப்புறம் டேட்டா யூசர் கிட்ட இருந்து டேட்டாவுக்காக வெயிட் பண்றோம். ஸோ மிஷின் ஃபெயிலியர் எஸ், மிஷின் ஃபெயிலியர் நோ. ஸோ மிஷின் ஃபெயிலியர் எஸ்ஸா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் அதில் இருக்க டூல்ஸ் ஃப்ரீயா இருக்கும், எல்லாம் நிறைய ஹீட்டை டிசாபிஷன் பண்ணுவோம். அப்புறம் பவர் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் ஓடிட்டோம் அப்படின்னா அப்புறம் ரேண்டம் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டா செட் கொடுத்துருக்கோம். அப்புறம் அப்படி இது இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா மிஷின் ஃபெயிலியர் நோ கொடுப்பேன். ஸோ டேட்டா செட்டு ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங், அதுக்கப்புறம் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மாடல் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் மாடலை வந்து லோட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா வந்து நம்ம டேகில் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மிஸ்ஸிங் டேட்டாஸ், அதுக்கப்புறம் லோகாலிட்டியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ மிஷின் லேர்னிங் இருக்கிறதுல நியூரல் நெட்ஒர்க், சஃபிஸ்டிகேட்டட் நியூரல் நெட்ஒர்க். ஸோ இந்த நியூரல் நெட்ஒர்க் வந்து குரூப் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது அப்படியே குரூப்பாக எடுத்துட்டு வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி குரூப்பாக காட்டுறதுனால நமக்கு வந்து அனாலிசிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அக்யூரேசியும் 93-99% இருக்கும். ஸோ மாடல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மாடல் ஃபைலாக சேவ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த மாடல் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க மாடலை வந்து ஒரு ஹெச்பை ஃபைலில் வந்து சேவ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ கமிங் டு த கன்க்ளூஷன், நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணி ஸோ மிஷினையும் லாஸ் பண்ணாம ப்ராடக்ட்டும் லாஸ் பண்ணாம ப்ராடக்டோட குவாலிட்டியும் லாஸ் பண்ணாம நம்மளால சூப்பராக கொடுத்துருவோம். ஸோ ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இதை வந்து நம்ம ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸில் ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம வந்து ப்ராப்பராக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இதுதான். அண்ட் தேங்க்யூ. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.